குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 24/2/2026 செவ்வாய்க்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 12ஆம் நாள் வளர்பிறையில் சப்தமி திதி, அஷ்டமி திதியும் இன்று உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் உண்டு. இந்த நாள் அவமாகம்னு போட்டுருவோம். அவாமகம்னு போட்டாக்க என்னென்னா, ஒரு நாளில் 3 திதி வர்றது, நட்சத்திரம் யோகம் இதெல்லாம் கலந்திருக்கும் நாள். அப்படி இருந்ததுன்னா அந்த நாளில் நல்ல காரியங்கள் எதுவும் பண்ணுறதில்லை, சுப காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டான். அப்படி சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாளில் இந்த நாள் ஒன்று. ஆனால் கடன் போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கு நாளில் கழிச்சியர்கள் இருந்தால் கடன் ஈஸியாக ஃபுல்லாக நம்மளை விட்டு போயிடும். அதனால் இன்றைக்கி கடன் அடைக்க வேண்டிய நாள் அப்படின்னு நீங்கள் குறித்து வைத்து கடன் அடைக்கலாம். உத்தராயணத்தில் சிசிர ருது என்கிற பின்பணி காலத்தில் இருக்கிறோம். கும்ப மாதத்திலே வளர்பிறையில் சப்தமி திதியில் காலை 7:49 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். கிருத்திகை நட்சத்திரம் மாலை 3:47 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். இந்த நாளில் முக்கிய நிகழ்வு கோவையில் கோணியம்மன் திருவிழா, காரமடையில் அரங்கநாதர் விழா தொடக்கம், நத்தம் பெரிய மாரியம்மனின் பார்க்குட காட்சி துவக்கம். 7:30 8:30 மணி வரை காலை வேளை நல்ல நேரம். மாலை வேளையிலே 4:30 5:30 வரை நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 3 4 மணி 30 வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. குளிகை நேரம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரத்தின் டிராவல் செய்யக்கூடிய சந்திரன் என்பதால் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதும், மிதுன ராசியில் கும்பராசியிலே சூரியன் இருக்கும் நாழிகை 3 வினாழிகள் ஒன்றுமில்லை. 6:31 சூரியனின் உதயநாரம் இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளில் மாகேந்திர மற்றும் வைத்திரித யோகங்களும் வணிஜை காரணமும் உண்டு. இந்த மாகேந்திரம் கன்னிகாதானம் செய்வதும், புதிய வண்டி ஏறுவதும், வைர நகைகள் அணிவதும், காவியங்களான நாடகங்கள் இன்றைக்கு இயற்றி அரங்கேற்றுவதும் நல்லது. வைத்திருதி என்கிற இந்த நாமயோகம் சிராத்தம் செய்வதற்கு, செங்கல் சூளை தீயிடுவதற்கு போன்ற விஷயங்கள் பண்ணுவதற்கு. வணிஜை கரணம் உலோகம் மற்றும் தாது பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்குமான கரணம். இன்றைய நாள் சப்தமி என்கிற திதியிலிருந்து அஷ்டமி என்கிற திதியிலே சந்திரன் செல்வதனாலே கோபத்தினால் செய்யக்கூடிய பெண்கள் சிற்பங்கள், ரத்தினங்கள், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் வரை சந்திரனின் பிரயாணம் செய்வது இன்றைய நாளிலே சிறப்பு. இன்றைய நாளிலே சில முக்கிய நிகழ்வுகளிலே நாம் பார்க்க போகிறோம். சீமந்தம், பெயர் சூட்டுறது, விஷ்ணு பலி பண்ணுறது, மற்றவங்க வீட்டு போய் விருந்து சாப்பிட்றது, வித்தை கற்றுக்கிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, நவகிரக சாந்தி பண்ணுவது, புத்தகங்கள் பிரசுரம் பண்ணுறது, கடன் தீர்க்கிறது, கிணறு வெட்டுறது, பதவி ஏற்றுக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாளில் நன்றாக அமையும். கோச்சாரப்படி இன்றைய நாளில் கோள்கள் அமைந்திருப்பது சூரிய, புத, செவ்வாய், சுக்கிர, ராகு என்ற 5 கிரக சேர்க்கைகள் கும்பராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், சந்திரன் ரிஷபராசியிலும்,
குரு வக்ரமாக மீன ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் என்று தொடர்ந்து காண்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடம் என்கிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய சந்திரன், 4ஆம் இடம் என்கிற பாசத்துக்கு உரிய இந்த சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே மற்றவர்கள் மேல் உங்களுக்கு இரக்கம், கருணை, அன்பு இது ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே குடும்பம்னா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ஃபோல்டாக நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு ஒரு இரக்கத்திற்குரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய இந்த சூரிய பகவான் லாபத்திலே வெற்றியாக அமைவதும் அங்கே 5 கிரக சேர்க்கைகள் ஒன்றி அமைவதும் இன்றைய நாளிலே மேலும் கூடுதலான சிறப்பை உங்களுக்கு தருகிறது. 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்குரியவர், லாபத்துக்குரியவர். பண வரைகளே தைரியத்தின் மூலியமாக நீங்கள் சாதிக்க வேண்டிய செய்கைகளெல்லாம் சாதிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இன்றைக்கு இன்பமயமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். தனகாரனான இந்த குரு பகவான் வக்ரகதியில் அமர்வதனாலும் பொன் பொருள் வரவுகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 5 கிரக சேர்க்கைகள் கொண்ட கும்பராசியை இந்த குரு பார்ப்பதனாலும் தொழில் வரையிலே நல்ல முன்னேற்றங்களை இன்று காணக்கூடிய சூழ்நிலை இருப்பது கூடுதலான விஷயம். இன்றைய நாளின் பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெண்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறதுனாலே இன்றைக்கு நாள் கொஞ்சம் காஷனாகவும் வேலைகள் செய்வது நல்லது. வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே வக்கரகதியிலே இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய, சுக்கிர, புத, ராகு மற்றும் செவ்வாயை பார்ப்பதனாலே உங்களுக்கான வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது. இந்த நாளிலே தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும், எந்த விதத்திலும் உங்களுடைய டெம்போவை குறைச்சிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் மனதிலே பக்தியையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மனசு ரொம்ப ஒருமித்து இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் பயணங்களின் மூலியமாக உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதனாலே பல விதத்திலும் லாபமான நாள் இன்று. வாழ்க வளம். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசியின் 11ஆவது இடத்திலே அமர்கிறார் சந்திரன். அதனாலே வெற்றி, புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குருதன் பார்வையாலே உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானத்திலே அமரக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், ராகு என்கிற கிரகங்களை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபங்களை நோக்கிய எண்ணங்கள் பெருகும். இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்திற்குள்ளர லாபத்துக்குரியவரான
விரயத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பல விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் உங்கள் அறிவையும் ஆற்றலையும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு தன வரவுகள் அதிகமாகும். உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய மேன்மை மேலும் மேலும் வளரும். சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் நேரடியாக கூட்டமாக ஒரு குரூப்போடு சேர்ந்து பார்க்குறார். யாரோட? செவ்வாய், ராகு, சூரியன். இந்த சேர்க்கைகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. இந்த வழியிலே இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு ராசியின் 11வது இடத்துக்குரியவர் 9ஆம் இடத்தில் அமர்கிறார். பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய பலவிதமான பலன்கள் வாழ்க்கையிலே பெருமையை தருவதாக அமைகிறது. 12க்குரியவரான இந்த சூரிய பகவான் 6ஆம் இடம் என்கிற இடத்திலே கும்பராசியிலே அமர்வதனாலே பொருள் வரவை தொடர்ந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த நாள் ஏற்படுத்துகிறது. சந்திரனின் இந்த 2ஆம் இடம் 11வது குருவின் 12ஆம் இடம் என்ற இடத்துல அமர்வதனாலே செலவுகள் ஜாஸ்தி இருக்கும், பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களும் உங்களுக்கு பெருமையை சேர்ப்பதாக அமைவதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் இன்று சந்திரன். சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். மனதிலே நிம்மதியின் போராட்டம். எந்த காரியங்களும் தெளிவாக செய்யும்போது உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல சக்ஸஸ் ஒரு ஸ்டோரியை கொடுக்க போகிறது. ஒரு எண்ண ஓட்டங்களை சீராக வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவை தரக்கூடிய நாளான இன்று அனுகூலமான முகவசியங்களை கொண்ட நாள். உங்களுடைய ஆசையை, பாசத்தை, நேசத்தை அளப்பரிய மாற்றி உங்கள் குடும்ப அன்பர்களுக்கு அப்படி ஒரு கிளான்ஸ் காட்டி நீங்கள் எல்லாரையும் ஒருங்கே கொண்டு கொள்ள ஒரு நல்ல சுத்தமான நாள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தைரியத்தோடு சேர்ந்த ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பல விஷயங்களிலே ஒரு அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது சுகத்தை தரும். சந்திரனின் இந்த சுகமான பயணமானது சூரியனின் இந்த கும்பராசி பயணமானது, இது ரெண்டுமே உங்களுக்கு குருவின் அனுகிரகத்தினால் நடக்கக்கூடிய விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள். குரு தன் பார்வையாலே கும்பராசியை பார்க்கிறார். தன் பார்வையாலே உங்கள் ராசியின் 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி தன் பார்வையாலே அவர் ஃப்ரீஸ் பண்ணுறதுனால 2, 5, 7, 9 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த விதத்திலும் குழப்பமில்லை, மனதிலே நிறைவி தருவார். அதனால் சந்தோஷத்தின் வெளிப்பாடு இன்றைய நாளில் உண்டு. வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 6ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திரன் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. 7ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுவதும், உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே விழுவதும் ஓய்வு என்கிற விஷயத்தை நீங்கள் எம்பசைஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த வேலை பண்ணலாம் தோணும். வித்தைகள் எல்லாம் வெளிப்பாடாய் மாறும். கற்பனை எல்லாம் கோலங்கள் காட்டும். தொழிலிலே வளர்ச்சி வரும்.
சகோதர வழியிலே நல்ல ஒரு சேர்க்கையும் ஆபரணங்கள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 5ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ள சந்திர பகவான் இருப்பது 7ஆம் இடத்துக்குரிய 5இல் அமர்வு அப்படிங்கிற காரணத்தினாலே அந்த 5 என்பது கோணம் என்கிற திருக்கோணம் என்கிற ஒரு என்னுடைய விஷயம். அதனாலே இன்றைய நாளிலே உங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். அயன சயன போகம் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். முக வசியத்தினால் வியாபாரம் கட்டுக்குள் இருக்கும். தர்மம், கௌரவ பதவி, புகழ், தனம் போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி வேலை பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸும் உங்கள் பக்கம் பின்னாடியே தொடர்ந்து வரும் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு மற்றும் புதன் என்ற 5 நட்சத்திரங்களும் கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதான கும்பராசி. ராசியினுடைய 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்குரியவர். இவர் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாமல் குடும்பத்திலே எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகளை இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. பரவலாக தேடல் என்கிற ஒரு விஷயத்தை மனம் தாங்கி கொண்டிருக்கும். அதனால் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். தேடுறதுனால இது கிடைக்குமா அப்படி கிடைக்குமா பறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பறக்கிற சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே குரு, 3ஆம் இடத்திலே சந்திரன், உங்கள் ராசிக்குள்ள சனி என்ற காம்பினேஷனில் இருக்குது. இந்த குரு வக்ரகதியில் இருக்கிறதும் அவர் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய, செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு என்கிற கிரகங்களை பார்ப்பதும் உங்களுக்கு சர்ப்ரைசிங் பெனிஃபிட் என்ன தெரியுமா? சில தடங்களும் ஏற்படுத்தும். தடங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடை பண்ணி ஓடும். அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஒன்று. இன்றைய நாளில் கூடுதலாக எந்த விதமான செய்கைகளும் செய்யாமல் ரொட்டீன் ஒர்க்குன்னா ரொட்டீன் ஒர்க் மட்டும் செஞ்சிங்கன்னா அதை விட சக்ஸஸ் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. இதனால் அதுக்கான நாள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.